அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ்விசாரம் பகுதியில் சுசீலா என்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கஞ்சா போதையில் இளைஞர் ஒருவர் அந்த மூதாட்டியை கொலை செய்ததாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மூதாட்டி சுசீலாவை கீழே தள்ளி தரதரவென்று இழுத்துச் சென்று போதையில் இருந்த அந்த இளைஞர் கொலை செய்ததாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருளரசன் இணைப்பில் இருக்கிறார். அருளரசன் வணக்கம், என்ன நடந்தது? நிச்சயமாக கனிமொழி, ஆற்காடு அருகே தலைக்கேறிய கஞ்சா போதையில் 80 வயது மூதாட்டியை கற்பழிக்க முயற்சி செய்து கொலை செய்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கீழ்விசாரம் அப்துல் ஹக்கீம் காலேஜ் பின்புறமாக வசிக்கும் ஆண்டபுரம் என்பவரின் மனைவி சுசீலா என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு சொந்தமான மாங்காய் தோப்பில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் கட்டிவாடி பகுதியை சேர்ந்த பத்மநாபன் என்பவரின் மகன் கூலி வேலை செய்து வருகிறார். நந்தகுமார் என்பவர் அளவுக்கு அதிகமாக தலைக்கேறிய கஞ்சா போதையில் சுசீலா வீட்டுக்கு பின்புறமாக வந்து தோப்பில் வந்து அங்கிருந்த மூதாட்டி சுசீலாவிடம் போதையில் கற்பழிக்க முயற்சி செய்ததாக தெரிகிறது. அப்போது மூதாட்டி அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அதிக சத்தத்தில் கூச்சலிட்டதால் போதையில் இருந்த இளைஞர் அவரை கீழே தள்ளி சாலையில் தரதர இழுத்துச் சென்றதால் உடம்பில் பல்வேறு இடங்களில் பலத்த ரத்த காயம் ஏற்பட்டு சுசீலா என்ற 80 மூதாட்டி சம்பவ இடத்திலே உயிரிழந்த காட்சிகள் தற்போது சிசிடிவி பதிவு காட்சிகள் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து ஆற்காடு நகர போலீசார் மூதாட்டியை கொலை செய்த இளைஞர் நந்தகுமாரை கைது செய்து வழக்கு பதிவு செய்ததோடு போதையில் இருக்கும் இளைஞரிடம் தீவிரமாக தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் 80 வயது மூதாட்டி கஞ்சா போதையில் கற்பழிக்க முயற்சி செய்து தள்ளி தரதரவனை இழுத்து சென்ற சம்பவம் சிசிடிவி காட்சி பதிவுகள் ஆற்காடு அருகே இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.